கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோலாகலமாக நடைபெறும் மகாமகம் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மகாமகம் விழாவில் கும்பகோணத்தில் குவியும் பக்தர்களுக்காக தமிழக அரசு சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 98 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான அவசர கால ஊர்திகளும் 5 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசலை தவிர்க்க பல இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து மகாமகம் குளத்திற்கு பேருந்துகள், மினி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தேவையான நீரை சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான நீர் மட்டுமே கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் பார்த்தாலும் புதிய நீர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் குளத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை அந்த நீரின் தரம் பரிசோதனை செய்யப்படும். நீரின் தரத்திற்கு ஏற்றவாறு தேவையான சுத்திகரிப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஒரு சிறந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதற்காக அனைத்து வசதிகளும் செய்து கும்பகோணம் நகரம் தயாராக இருக்கு. கும்பகோணத்தில் பல ஆயிரம் பக்தர்கள் குவிந்திருப்பதால் காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். ஆயிரக்கணக்கான காவல்துறையினரும் ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீயணைப்பு துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். வெளியிலேருந்து வாகனங்கள் அதிகமாக வரும்போது மட்டும் அவங்கள வெளியில் டைவர்ட் பண்ணிடுவோம். ரிங் ரோட்டில் மட்டும் டைவர்ட் பண்ணிவிட்டு அங்கேயே பார்க் பண்ண வச்சுருவோம். ஸோ தட் இன்டர்னல் மூவ்மெண்ட் வில் நாட் பி அஃபெக்டட். ஸோ இல்லை இன்சைடு டிராஃபிக் அபவுட் 40 யூனிட்ஸ் இருக்காங்க. அவங்கள இப்போ ரிப்போர்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டுருக்காங்க. கும்பகோணம் மகாமகம் விழாவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் நாளான 22ஆம் தேதி வரை பக்தர்கள் புனித நீராட அனுமதிக்கப்படுவார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.